உன் துவா ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? இந்த தலைப்பை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு துவாவுக்கான ஒரு முக்கியமான ரிமைண்டர் இந்த வீடியோவில் இருக்கலாம். நம்மில் பலர் அல்லாஹ்விடம் துவா கைகளை உயர்த்துகிறோம், அழுகிறோம், தொழுகைக்கு பிறகு துவா செய்கிறோம், சுஜூதில் அல்லாஹ்விடம் கேட்கிறோம், இரவு நேரத்தில் தனியாக சுஜூதில் அல்லாஹ்விடம் தெரியாமல் நம்முடைய ரப்பிடம் நம்முடைய தேவைகளை சொல்கிறோம். ஆனால் சில நாட்கள் கழிகிறது, சில மாதங்கள் கழிகிறோம். ஆனால் கேட்டு நம்முடைய நேரங்கிறது இன்னும் நடக்கவில்லை. அப்போது நம்முடைய மனதில் ஒரு துவா செய்தும் ஏன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை? ஒருவேளை இந்த கேள்வி உங்கள் மனதிலும் இருந்திருக்கலாம். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் கேட்டிருக்கலாம். நான் தினமும் துவா செய்கிறேன், நான் தொழுகிறேன், நான் அழுகிறேன். அப்படி இருக்க ஏன் என்னுடைய துவா இன்னும் நிறைவேறவில்லை என்று அன்பான சகோதரர்களே, முதலில் ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் துவாவை கேட்காமல் இல்லை. நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் நிலையை அவன் அறிந்தவன். நீங்கள் கண்ணீர் விடுவதற்கு முன்பே உங்கள் இதயத்தின் வலியை அவன் அறிந்தவன். நீங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை கூட அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், டீல் வச்சிருக்கிறதுனால சூரல் பக்ர வைசா சாலகதா இசதானி ஜாஃபல்யஸ்தஜிபா லிவல்யோமினுவா பில் அல்லாம் யர்ஷுதூன. என் அடியார்கள் என்னை பற்றி வல்யோமினுவா உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகிலேயே இருக்கிறேன். என்னை அழைப்பவர் என்னை அழைக்கும் போது அவரது பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். எனவே அவர்கள் எனக்கு பதிலளிக்கட்டும், என்னை நம்பிக்கை கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறக்கூடும். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை கவனியுங்கள். நான் அருகிலேயே இருக்கிறேன். அல்லாஹ் நான் தொலைவில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்கிறான். நீங்கள் தனியாக அழும்போது அவன் அறிந்தவன். நீங்கள் இரவில் விழித்திருக்கும் போது அவன் அறிந்தவன். நீங்கள் சுஜூதில் யா அல்லாஹ் என்று விழித்திரும் போது அவன் கேட்கிறான். உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த ஒரு ஆசை யாரிடமும் சொல்லாமல் என்பதாக. அதனால் உங்கள் துஆ என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் என்னை மறந்துவிட்டான் மாயது அல்ல. சில நேரங்களில் நாம் கேட்பதை அல்லாஹ் உடனே கொடுக்கிறான். சில நேரங்களில் அதே விஷயத்தை தாமதமாக கொடுக்கிறான். சில நேரங்களில் நாம் கேட்டதை கொடுக்காமல் அதைவிட தாமதமாக கொடுக்கிறான். சில நேரங்களில் நாம் கேட்ட விஷயம் நமக்கு தீமை ஒன்றை வழங்குகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமையாக இருந்ததால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறான். ஆனால் அல்லாஹ் நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த வசனம் உங்கள் துவாவுக்கும் மிகப்பெரிய ரிமைண்டர். நீங்கள் அடியாரே என்று கேட்பதை விட உனக்கு என்ன நல்லது என்ன ஆயிடும் என்று கேட்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் நீ கேட்பதை உனக்கு என்ன நல்லது என்பதை நான் அறிவேன். இது அந்த பொருள் குழந்தைக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் அது குழந்தைக்கு ஆபத்தானது என்று பெற்றோரிடம் கேட்க தெரியும். அப்போது பெற்றோர் அந்த பொருளை கொடுக்காமல் இருப்பார்கள். போது பெற்றோர் அந்த பொருளை கொடுக்காமல் குழந்தை அழலாம், எனக்கு அது வேண்டும் என்று கேட்கலாம். அதே போல் நாம் ஒரு விஷயத்தை பற்றி மிகவும் விரும்பி துவா செய்யலாம், ஆனால் அதன் முழுமையான விளைவுகளை நாம் அறிய மாட்டோம். அல்லாஹ் அறிந்தவன். அதனால் துவா செய்யுங்கள், ஆனால் அல்லாஹ்வின் முடிவை நம்புங்கள். அசிலர் துவா செய்துவிட்டு உடனே இது நடக்குமா என்று சந்தேகப்படுகிறார்கள். ஒரு நாள் துவா செய்கிறார்கள், அடுத்த நாள் எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். மூன்றாவது நாள் துவா செய்வதை விட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, துவா என்பது ஒரு ஓர்டர் அல்ல. துவா என்பது ஒரு அடியான் தனது ரப்பிடம் கேட்பது. நாம் கேட்கிறோம், அல்லாஹ் தனது ஞானத்திற்கு ஏற்ப பதில் அளிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சோர காஃபர் வகால் ரப்புக்குமு அடோனி அஸ்தஜிப் லக்கும் சா இன்னல் தீன் யஸ்தக்பிரூன் அன் இபாதத்தி சைட்குலூன ஜஹன்னம தாகிரீன். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். நிச்சயமாக என்னை வணங்குவதில் பெருமை கொள்பவர்கள் இழிந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். என்னை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் துஆ செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். நீங்கள் ஒரு விஷயத்திற்காக பல நாட்களாக துஆ செய்கிறீர்களா? தொடர்ந்து கேளுங்கள். பல மாதங்களாக கேட்கிறீர்களா? இருக்கிறதுனால தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் கண்கள் கண்ணீர் வந்தாலும் கேளுங்கள், உங்கள் மனம் உடைந்தாலும் கேளுங்கள், உங்களுக்கு வழி தெரியவில்லை என்றாலும் கேளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கதவு மூடப்பட்டதாக தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்விடம் கதவுகள் மூடப்படவில்லை. சில நேரங்களில் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்காமல் உங்களை ஒரு பெரிய தீமையிலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்போது அது நடக்காமல் போனது. திரும்பி பார்த்தான் என்று சொல்லலாம்.
நாம் ஒரு கதவு மூடப்பட்டதை பார்த்து அழுதிருக்கலாம். நாம் மூடிய கதவை பார்த்து கொண்டிருக்கேன். ஆனால் திறந்த தவக்குள் வையுங்கள், அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் கவனிக்காமல் விட்டுவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓக் சூரா அத்-தலாக், வமன் யத்தகில்லாஹ் யல்லாஹ் மக்ரஜன் ஷவர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹு ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இந்த ஒரு வார்த்தையை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மக்கள் எல்லோரும் தேவைப்படலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பு, அசில வாழ்க்கையின் உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம்தான். சில நேரங்களில் நாம் மனிதர்களிடம் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அவர் என்னை புரிந்து கொள்வார். ஆனால் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். இன்று நம்முடன் இருப்பவர் நாளை நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். இன்று நம்மை புரிந்து கொள்பவர் நாளை நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மாறுவதில்லை. அவன் எப்போதும் நம்முடைய ரப்பு. அதனால் மனிதர்களிடம் கேட்பதற்கு முன்பு அல்லாஹ்விடம் கேளுங்கள். மனிதர்களிடம் அழுவதற்கு முன்பு அல்லாஹ்விடம் அழுங்கள். மனிதர்களிடம் உதவி தேடுவதற்கு முன்பு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஓக் சூரா அல்-ஃபாத்திஹா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வசனத்தை சொல்கிறோம். ஆனால் அதன் அர்த்தத்தை இதயத்தில் உணர்ந்து சொல்கிறோமா? டீல் வச்சிருக்கிறதுனால உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உங்களுக்கு இப்போது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியவில்லையா? அல்லாஹ்விடம் வழிகாட்டுதலை கேளுங்கள். உங்களுக்கு மனம் அமைதியாக இல்லையா? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரா ராட், அலா பிஸிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூபு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதாலேயே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. உலகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அல்லாஹ்வின் நினைவு இல்லாமல் இதயத்திற்கு உண்மையான அமைதி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் நினைவு இருந்தால் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இதயம் அமைதியாக இருக்க முடியும். நீங்கள் இப்போது ஒரு துஆவுக்காக காத்திருக்கிறீர்களா? அப்படியானால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல்லாஹ்வின் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருள்களில் அல்லாஹ்வை அழைத்தார். அவருடைய துஆ சூரா அல்-அன்பியா, லா இலாஹா இல்லா அன்ட சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை, நீ தூயவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல்-அன்பியா, ஃபஸ்தஜப்னா லஹு வனஜினாஹு மினல் கம்ஸபா வகஸாலிக் நுஞ்சில் மூமினீன், அதற்கு நாம் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தோம், அவரை துயரத்திலிருந்து காப்பாற்றினோம். டீல் வச்சிருக்கிறதுனால இவ்வாறே நம்பிக்கையாளர்களையும் நாம் காப்பாற்றுகிறோம். இந்த வசனத்தின் முடிவை மறந்து விடாதீர்கள். இவ்வாறே நம்பிக்கையாளர்களையும் நாம் காப்பாற்றுகிறோம். ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு இருளுக்குள் இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். வெளியேறும் வழி தெரியாமல் இருக்கலாம். எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்விடம் வழி இருக்கிறது. நீங்கள் பார்க்க முடியாத வழியும் அவன் அறிந்திருக்கிறான். அதனால் உங்கள் துஆவை விடாதீர்கள். உங்கள் தொழுகையை விடாதீர்கள். உங்கள் சுஜூதை விடாதீர்கள். உங்கள் தொழுகையை விடாதீர்கள். உங்கள் சுஜூதை விடால் நீங்கள் திரும்பி பார்த்து, அப்போது நான் அழுதேன், ஆனால் அல்லாஹ் என்னை கைவிடவில்லை என்று சொல்லக்கூடிய நாள் வரலாம். சில நேரங்களில் அல்லாஹ்வின் பதில் நாம் எதிர்பார்த்த வடிவத்தில் வராது. நாம் எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்கலாம். அல்லாஹ் ஒரு நாள் வேலைக்கான வாய்ப்பை தரலாம். நாம் இந்த மனிதர் எனக்கு வேண்டும் என்று கேட்கலாம். அல்லாஹ் அந்த மனிதரை விட சிறந்த ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று கேட்கலாம். அல்லாஹ் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு தரலாம். அதனால் சில நேரங்களில் பதில் நீங்கள் எதிர்பார்த்த வடிவத்தில் இல்லாமல் இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, இன்று முதல் துஆ செய்யும் போது ஒரு விஷயத்தை மாற்றுங்கள். யா அல்லாஹ், நான் கேட்பதை மட்டும் கொடு என்று மட்டும் கேட்காமல், யா அல்லாஹ் எனக்கு எது சிறந்ததோ என்று மட்டும் கேட்காமோ அதை எனக்கு வழங்குவாயாக, எனக்கு தீமையானதை என்னிடமிருந்து தடுத்து விடுவாயாக, என் இதயத்தை உன் முடிவில் திருப்தியடை செய்வாயாக என்று கேளுங்கள். ஏனென்றால் நமக்கு நாம் விரும்பியது தேவையில்லை, நமக்கு உண்மையில் நன்மையானதுதான் தேவை. அதை அல்லாஹ் நம்மை விட நன்றாக அறிவான். இப்போது இந்த வீடியோவை கேட்கும் உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் எந்த துஆவுக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் மனதில் ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரு வேலை, ஒரு திருமணம், ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கடன், ஒரு நோய், ஒரு உறவு, ஒரு எதிர்கால கனவு, அல்லது யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு தனிப்பட்ட வேண்டுதல். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அழுது கேளுங்கள், பணிவுடன் கேளுங்கள், நம்பிக்கையுடன் கேளுங்கள். ஆனால் அவனுடைய முடிவில் நம்பிக்கை வையுங்கள். இன்று இரவு தனியாக சில நிமிடங்கள் உங்கள் போனை ஓரமாக வைத்துவிட்டு சுஜூதில் செல்லுங்கள். உங்கள் ரப்பிடம் பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்கள் இதய துஆவை நீ அறிந்தவன். என்னுடைய கண்ணீரை அவனிடம் பேசுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய நான் அறிந்தவன், என்னிடையே நீ அறிந்தவன், நல்லையை
நீ அறிந்தவன். நான் யாரிடமும் சொல்லாதே, நீ அறிவாய். எனக்கு எது தீமையானது என்பதை நீ அறிவாய். எனக்கு தீமையானது என்னிடமிருந்து விலக்குவாயாக. உன் முடிவில் என் இதயத்தை திருப்தியடை செய்வாயாக. என் ஈமானை பாதுகாப்பாயாக. என்னை உன்னிடமிருந்து தூரமாக்கும் எந்த விஷயத்தையும் என்னிடமிருந்து விலக்குவாயாக. என்னை உனக்கு பிடித்த அடியார்கள் ஆண்பானவர்களை, ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. உங்கள் துவா தாமதமாகலாம், ஆனால் உங்கள் ரப்பு உங்களை மறந்துவிட்டான் என்று அர்த்தமில்லை. ஒருவேளை நீங்கள் இன்று எப்போது என்று கேட்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ் சரியான நேரத்தில் என்று அறிவான். நீங்கள் ஏன் என்று கேட்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ் எதற்காக என்பதை அறிவான். நீங்கள் எப்படி என்று கவலைப்படுகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே அறிந்தவன். அதனால் துவாவை விடாதீர்கள், தொழுகையை விடாதீர்கள், நம்பிக்கையை விடாதீர்கள். கீழ் வச்சிருக்கிறதுனால அல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். சூரா அஸ்ஸமர் குல்யா இபாதி லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி ஷன்னா இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம் கூறுவீராக. தங்கள் மீது வரம்பு மீறிய என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். நிச்சயமாக அவனே மிக்க மன்னிப்பவன், மிக்க இரக்கமுடையவன். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியில் நம்பிக்கை இழக்காதீர்கள். எவ்வளவு தாமதம் இருந்தாலும் துஆவை நிறுத்தாதீர்கள். ஒருவேளை இன்று நீங்கள் அழுகிறீர்கள், ஆனால் ஒரு நாள் அதே கண்ணீருக்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாள் வரலாம். உங்கள் கண்ணீரை வீணாக்க மாட்டான், உங்கள் சப்ரை வீணாக்க மாட்டான், உங்கள் துஆவை வீணாக்க மாட்டான். நம்முடைய புதிய நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், என் ரப்பு என்னை எல்லாம் நடக்கும். அதனால் இன்று முதல் ஒரு புதிய நம்பிக்கையுடன் சொல்லானாங்க, நம்முடைய அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என் ரப்பு என்னங்க அதை செய்வான், மாற்றுவானாக. நம்முடைய கஷ்டங்களை எடைக் கொள்வானாக. நம்முடைய குடும்பங்களில் அமைதியை ஏற்றுக்கொள்வானாக. நம் ஈமானை எடைப்படுத்துவானாக. நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. நம்முடைய துஆக்களுக்கு சிறந்த பதிலை என வழங்குவானாக. நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அவனுடைய அருளை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். இதே போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.